உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்க, நான் ரிலீஸ் பண்ணிட்டேன்ப்பா, என் கையில வரலையே. ஏன் வரல? ஏன் வரல? சில பாவங்கள், சில விட முடியாத காரியங்கள், நான் இதையும் விட மாட்டேன் அதுவும் வேணும் அப்படின்னா ஹல்லேலூயா, ஆமென். என்னைக்குமே இதை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாம் கடைசியில எதுல பழி போடுவோம் தெரியுமா? ஜெபித்து என்னத்தை கண்டோம். ஆமென். நிறைய காரியங்கள். பாபிலோன் குமாரத்தினத்தில் குடியிருக்கிற சீயோனே, நீ உன்னை விடுவித்துக் கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். அதனாலதான் யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுவார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். அவன் இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நிறைய ஜெபத்துக்கான பதில் வந்து விட்டது. ஆனால் இந்த பாவங்கள் என்ன செய்கிறது? அந்த நன்மையை வரவொட்டாதபடி தடுக்கிறது. இயேசுவின் நாமத்திலே அதை விட்டு அதை அறிக்கை செய்து விட்டு தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். உங்களையும் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவார்.